அன்னைக்கு 4 பேர்கிட்ட ஒன்னு அறிமுகப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்க. இன்னைக்கு பாருங்க, அவரோட அறிமுகத்துக்காக எத்தனை விஐபிகள் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? உன்னால் இது முடியாது, அது நம்ம விதிப்படி நம்ம கையில் என்னப்பா இருக்குது, நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது, நீ என்ன படிக்கிறியோ அதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கையில் என்ன இருக்குது, விதிப்படி தலையில் என்ன எழுதிக்கோ அதுதான் நடக்கும். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தலையில் என்ன இது எழுதியிருக்கு, கடவுள் ஒருத்தருக்கு இந்தா அப்படின்னு ரிசல்ட் கொடுக்குறாருன்னு எப்படி கொடுப்பாரு? நீ ஒருத்தன் கரெக்டாக உழைச்சிட்டு இருக்கானா சரிந்தா பாயிலிருந்து நல்ல ரிசல்ட்டாக கொடுப்பாரு. ஆனால் நம்ம ப்ராப்பராக உழைக்கல அப்படிங்கிறப்ப எப்படி ரிசல்ட் கொடுப்பாங்க? ஸோ அதனால் இந்த ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்படணும். ஓகேவா? இந்த ஒரு வருஷம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஏன்னா உன் பேர் என்னம்மா? சாதனா. டாக்டர் சாதனான்னு போடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்படணும். ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டாக்டரா நம்ம என்ன கம்யூனிகேட் பண்றோமோ அதுதான் பேஷண்ட் இன்டர்ட் ஆகும். டாக்டரா என்ன பண்ண போறோம்? சும்மா ஒரு ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இந்த டிசீஸ் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சொல்றது அதுவா கிடையாது. ஒரு பேஷண்ட்டை நல்லா பேருவாங்க. இது என்னம்மா ஃபோனு? நானும் ஒரு ஃபோட்டோ முடிச்சிடலாமா?